ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆதர்ஷ். இந்த 2வது ஓடிஐ முடிஞ்சு போயிருந்திருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா அந்த மேட்சை 4 விக்கெட் கையில வச்சு ஜெயிச்சிருந்திருக்கா. இப்போ இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். பிளேயிங் 11ஓட ஆரம்பிச்சேன்னா இந்தியாவோட 11ல நான் எதிர்பார்த்த மாதிரி மாற்றமே இல்லை. சவுத் ஆப்பிரிக்காவோட 11ல 3 மாற்றம் இருந்தது. பஹூமா உள்ள வந்துட்டார். மகாராஜ் வந்து பிரணலன் சுப்ராயனோட இடத்துல உள்ள வந்துட்டார். அப்புறமா இன்கீடி இன் பிளேஸ் ஆஃப் பாட்மன். இப்ப இன்கீடி இந்த மேட்ச்ல நல்லாதான் போட்டார். 10 ஓவர் 51 ரன் ஒரு விக்கெட். பாட்மன் போன மேட்ச்ல 10 ஓவர் 60 ரன் 2 விக்கெட். 2 இன்னிங்ஸ்லுமே நிறைய ரன்னு தான் கொடுத்துருக்கா சவுத் ஆப்பிரிக்கா. அந்த T20 வேர்ல்ட் கப்ல அந்த இங்கிலாந்து மேட்ச்ல வந்து அந்த கிராஸ் வின்னால ஃபுல் டாஸ் போடும்போது தே ஹவ் நாட் பிளேட் இம் மெனி டைம்ஸ் சின்ஸ் தென். நான் வந்து அவரை திருப்பியும் இந்த 2வது மேட்ச்ல விளையாடிருப்பேன். ஆனா என்கீடி இந்த மேட்ச் நல்லா தான் போட்டார். இந்தியாவோட பேட்டிங்னு பார்த்தோம்னா அதே மாதிரி டிஸ்மிஸல் இல்லை. ஆனா எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் திருப்பியுமே லெஃப்ட் ஆர்ம் சீமருக்கு அவுட் ஆனர். அந்த டெக்னிக்கை வந்து மாத்துற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவர் டிஃபென்ஸ்ல வந்து அவுட் ஆகல, அட்டாக்கிங் ஷாட்ஸ் விளையாட பார்த்துட்டு அவுட் ஆகர். அவ அதை என்ன பண்ண போறான்னு எனக்கு புரியல. அந்த மாதிரி அந்த டெக்னிக்கை மாத்துற மாதிரி எனக்கு தெரியல. ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து நான் போன மேட்ச் சொன்ன மாதிரி அவர் நல்லா விளையாடிந்தாலுமே சுப்மான் கில், ஸ்ரேயஸ் ஐயர் திருப்பி வந்த உடனே ஸ்குவாட்ல இருப்பாருன்னு எனக்கு தெரியலன்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். இப்பயுமே அப்படிதான் சொல்லுவேன். ஆனா அவர் வந்து டொமெஸ்டிக்ல பண்ண பர்ஃபார்மன்ஸுக்கு இட் டிசர்வ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஃபேண்டாஸ்டிக் இன்னிங்ஸ், பேஸ், ஸ்பின் ரெண்டுமே நல்லா விளையாட்டார். நியாயப்படி அவர் வந்து இந்த வேர்ல்ட் கப் 11ல இருக்கணும். ஆனா நான் சொன்ன மாதிரி இந்த டீம் காம்பினேஷன் வந்து இப்ப ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு சில பேர் சொல்றா அவரை டாப் 6 நுழைக்கணும்னா, இப்ப ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி 3, ருத்ராஜ் கெய்க்வாட் 4, ஸ்ரேயஸ் ஐயர் 5, KL ராகுல் 6னா ஹர்திக் பாண்டியா 10 ஓவர் போட்டே ஆனும். அவ அப்படி பண்ணுவாளான்னு தெரியல. இப்ப அந்த கேஸ் இல்லைன்னா ஒரு பேட்ஸ்மேன் வெளியில போய் தான் ஆனும். அதனால்தான் அன்பார்ச்சுனேட்லி ஐ டோன்ட் திங்க் ஃபார் நோ ருத்ராஜ் கெய்க்வாட் பி ஏபிள் டு ஸ்டார்ட் இன் த 11. ஆனா அவர் விளையாடினா கண்டிப்பா நல்லா பண்ணுவார். அவர் இந்த மேட்ச்லயும் காட்டிட்டார். விராட் கோலி திருப்பி ஒரு செஞ்சுரி. அவர் வந்து வெரி பிடிச்ச மாதிரி விளையாடுறார். அண்ட் திருப்பியும் சொல்றேன், ரோஹித் சர்மா, விராட் கோலி ஷுட் போத் ஸ்டார்ட் இன் 2027 வேர்ல்ட் கப். அவர் திருப்பியும் அந்த கடைசியில வந்து இந்த முதல் மேட்ச் மாதிரி இந்த ரன்னு அவ்வளோ வரல. ஒரு விஷயம் கரெக்டா பண்ணா, KL ராகுல வந்து நம்பர் 5 இறக்கினா அது வந்து என்ன சொல்றது, போன மேட்ச் நம்பர் 6 இறக்கி 60 ரன் அடிச்சார். பட் யூ ஹேவ் டு கோ அவுட் சைட் ஆஃப் ஹிஸ் கம்ஃபர்ட் ஜோன். ஆனா இந்த மேட்ச்ல வந்து திருப்பி ஒரு 66 ரன் அடிச்சார். கரெக்டா நம்பர் 5 இறக்கினா நான் என்ன சொல்றேன்னா, ராதர் தென் அன் என்ட்ரி பாயிண்ட் சிச்சுவேஷன் ஃபார் 5 and 6, ஸ்ரேயஸ் ஐயர் வந்து டீம்ல இருக்கிறச்சே 4 and 5க்கு என்ட்ரி பாயிண்ட் இருக்கணும்னு நிறைய தடவை சொல்லியிருந்திருக்கேன். 5 and 6ல வந்து KL ராகுல் ஷுட் பி பேட்டிங் அட் நம்பர் 5, நம்பர் 6 வந்து ஹர்திக் பாண்டியா வரணும்னு எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருக்கு. இப்ப ஜடேஜா வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து இந்த இன்னிங்ஸ்ல பேட் அவ்வளோ படலன்னு சொல்றா. 2 விஷயம் நான் ட்வீட்டும் போந்திருக்கேன் அதை பத்தி. இப்ப 2023ல வந்து ஜடேஜாவோட பெஸ்ட் இயர் அஸ் அ ஒயிட் பால் கிரிக்கெட்டர் அக்கார்டிங் டு மீ. ஏன்னா அவர் விளையாடுற பொசிஷன்ல வந்து நான் நேரே இப்படி சொல்லியிருந்திருக்கேன், ஹிஸ் பவுலிங் ஷுட் பி பெட்டர் தென் ஹிஸ் பேட்டிங். பவுலிங்ல ஆரம்பிச்சோம்னா IPL 2023, வேர்ல்ட் கப் 2023ல வந்து IPLல 20 விக்கெட் எடுத்தார், வேர்ல்ட் கப்லயுமே 20 விக்கெட் எடுத்தார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேஸ்ல வந்து he also made some impactful contributions with the bat when it came down to it போது அந்த மாதிரி ஒரு பவுலிங் ப்ளூ பிரிண்ட் திருப்பி பார்க்கணும். ஹவு கேன் வி பிரிங் தட் பேக்னு பார்க்கணும். அப்புறமா அவரோட பேட்டிங் டெக்னிக் அகேன்ஸ்ட் ஸ்லோ பவுலிங். நான் IPLலயே சொல்லியிருந்திருக்கேன், அவர் ஸ்லோ பிச்ல விளையாடினா, ஒரு ஸ்பின்னர் போட்டோம்னா ஒரு 14 பந்து அவருக்கு எடுக்கும் டு ஸ்டார்ட் அட்டாக்கிங் த ஸ்பின்னர்ஸ். நிறைய தடவை அப்படி அமைஞ்சிருந்திருக்கு. இந்த மேட்ச்லயுமே கார்பின் போஷ் அடிச்சாரு when he put pace on the ball. இன்கீடி வந்து ஸ்லோ டெலிவரிஸ் போடுறச்சு he found it difficult. So on the batting technique, whether they could reference it back to maybe IPL 21 if they saw something he did differently to then and now. இந்த ரெண்டுமே பார்த்தானா he will be an MVP for this team. ஸோ நான் வந்து ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயரை வந்து நான் மூவ் ஆன்லாம் பண்ண மாட்டேன். இந்த 2 விஷயத்த பார்த்தா அவர் திருப்பி வந்து பழைய மாதிரி வந்துடுவார். இப்ப சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங்கை பத்தி நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். இப்ப லுங்கி இன்கீடி இந்த மேட்ச்ல நல்லா போட்டுட்டார்.
ஆனா மார்க்கோ யான்சனை பதக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. மார்க்கோ யான்சனுக்கு வந்து கடைசி ஓவர்ல அவ்வளோ எடுக்காது. நியூ பால்ல இருந்து பதக்கினா இஸ் நாட் கோயிங் டு பி எஃபெக்டிவ். லுங்கின் ஜிடி வந்து ஏமாத்தி ஸ்லோவர் பால் போடக்கூடிய ஒரு பவுலர். அவரை வந்து ஒரு 1 or 2 சேஞ்ச்ல வச்சுட்டு மார்க்கோ யான்சன் அண்ட் இப்ப ரபாதா திருப்பி வந்தா ரபாதான்னு போட்டானா இட் வில் பி அ மோர் ஆஃப் அ கரெக்ட் காம்பினேஷன் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. ஆனா பர்கரும் இப்போ இன்ஜூர் ஆயிட்டார். இந்த சேஸ்ன்னு பார்த்தோம்னா அந்த பார்ட்னர்ஷிப்ஸ்ல எப்படி ஃபேஸ் பண்ணாங்கிறது தான் ஐ திங்க் த பிகஸ்ட் பாசிட்டிவ் ஆஃப் திஸ் இன்னிங்ஸ். மார்க்ரம் வந்து ஒரு செஞ்சுரி, அதுக்கப்புறமா அவர் எங்க விளையாடணும், எந்த பொசிஷன்ல விளையாடணும்னு நான் சொல்ல போறேன். பவுமா வந்து இந்த சீரீஸுக்கு அப்புறமா ஸ்டெப் அசைடுன்னு சொன்னேன். ஆனா அந்த மேட்ச்ல நம்பர் 3 ரொம்ப நல்லா ஆங்கர் பண்ணர். மேத்யூ பிரெட்ஸ்கே வந்து மெஷோர்டா விளையாடினர். டியூவால் பிரேவிஸ் ஒரு இடி இடிச்சர். ஸோ ஓவரால் ஐ திங்க் சவுத் ஆப்பிரிக்கா இட்ஸ் a very good chase from them. இந்தியான்னு பார்த்தோம்னா இப்ப இதுக்கு அப்புறமா எல்லாரும் சொல்லுவா கேட்டா டியூ வந்துதான் 358 ரன் அடிச்சுட்டு இஃப் யூ ஆர் சேயிங் தட் த டியூ கேம் இன் ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் அன் எக்ஸ்கியூஸ் அட் ஆல். எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் யூ ஷுட் டிஃபெண்ட் 350 ரன்ஸ். குல்தீப் யாதவ் வந்து 16வது ஓவர்லாம் அந்த சமயத்துல தான் அவர் முதல்ல போட்டா. வாய்னன்ஸ் வந்து திருப்பி பவுலிங்கே கொடுக்கல, 4 ஓவர் தான் கொடுத்தா. ஜடேஜா ஆல்சோ டிடன்ட் கம்ப்ளீட் his quota overs. இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஜடேஜா டிஃபென்சிவ் பவுலர், வாஷிங்டன் டிஃபென்சிவ் பவுலர், குல்தீப் யாதவ் ஒருத்தர் தான் அட்டாக்கிங் பவுலர். அந்த அட்டாக்கிங் பவுலரே பதக்கிட்டு பிகாஸ் யூ ஆர் பீங் டிஃபென்சிவ் நிறைய ரன் இருக்கு அப்படியே வச்சு ஓட்டிடலான்னு அந்த திங்கிங்கே தப்பு. ஏன்னா ஹர்ஷித் ராணா வில் கோ ஃபார் ரன்ஸ் மினிமம் 6.5 an over. பிரசித் கிருஷ்ணா வில் கோ ஃபார் ஒரு 7 an over. இன்னைக்கு வந்து 85 ரன் கொடுத்தார். ஹர்ஷ்தீப் சிங் ஒருத்தர் தான் விக்கெட்டு கொடுப்பார். யூ கேன் கோ ஃபார் அ லெசர் எக்கானமி ஆல்சோ. அந்த கேஸ்ல வந்து குல்தீப் யாதவ் வந்து பதக்கினது வந்து ஒரு தப்பான மூவ். ஸோ அதனால தான் வி சா வாட் ஹேப்பன். இப்போ வந்து அடுத்த மேட்சோட ப்ரீவியூக்கு நம்ம போனோம்னா ஹவு த டீம்ஸ் கேன் மேனேஜ் த அப்டேட்ஸ் இன் த ஸ்குவாட் நான் வந்து சொல்ல போறேன். இந்த விசாகப்பட்டினம் கிரவுண்ட்ல வந்து ஸ்டாட்ஸ் எப்படி இருந்ததுக்குன்னா அந்த கடைசி 10 மேட்ச் தான் விளையாடிருக்கா ஓடிஏல. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3, பேட்டிங் செகண்ட் 6, ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 308, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் 270, ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 387 for 5, ஹையஸ்ட் சேஸ் 292 for 5, விக்கெட்ஸ் ஸ்பிளிட் வந்து பேஸ் 78, ஸ்பின் 48. ஆனா இந்த ஸ்டார்ட்டை பார்த்துட்டு போன மேட்ச் 358 கொடுத்துட்டோம். அப்புறமா நம்ம வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டு ஓட்டிடலாங்கிறது தப்பான திங்கிங். ஏன்னா த மேட்சஸ் வேர் த டீம்ஸ் ஆஃப் ஒன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா வந்து 269 அடிச்சுட்டு நியூசிலாந்துக்கு எதிராக தே ஒன் பை 190 ரன்ஸ். வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக அந்த 387 அடிச்சா ஹையஸ்ட் சேஸே 292 போது அந்த 290 அடிச்சா 50-50 அப்போரன் கேன் ஆல்சோ சேஸ்ன்னு இருக்கலாம். ஆனா 300க்கு மேல அடிச்ச உடனே அந்த ஒரு டைட் மேட்ச் பிட்வீன் இந்தியா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் தான் இருக்க தவிர யாருமே 300 சேஸ் பண்ணது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த போன மேட்சோட இதை விட்டுட்டு இந்தியா வந்து இந்த மேட்ச்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் பண்ண பார்க்கணும். எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்லயும் சவுத் ஆப்பிரிக்கா தான் டாஸ் ஜெயிக்கணும். இந்தியா வந்து இந்த மேட்ச்ல டாஸ் ஜெயிச்சா கண்டிப்பா அந்த போன மேட்சை பத்தி யோசிச்சிருந்து வந்து பவுலிங் ஃபர்ஸ்ட் தான் எடுக்க போறா. அது தப்பான மூவ். இப்ப பிளேயிங் 11 எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட பிளேயிங் 11 எப்படி போலான்னா ஒன்லி ஒன் சேஞ்ச். இப்ப வாய்னன் சுந்தர் பவுலிங்கே கொடுக்கறது கிடையாது. அப்புறமா என்ன சொல்றது, இப்ப அவ வந்து 5 பவுலரோட போக மாட்டான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தே வாண்ட் டு அட்லீஸ்ட் கெட் தட் 6th bowler which will be நிதிஷ்குமார் ரெட்டி in this squad. அந்த கேஸ்ல ரோஹித் சர்மா, யசஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, யுவராஜ் கெய்க்வாட், கேஎல் ராகுல், நிதிஷ்குமார் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா, ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, குல்தீப் யாதவ், பிரசித் கிருஷ்ணா. வேணும்னா ரிஷப் பந்த், திலக் வர்மா கொண்டு வரலாம். ஆனா எனக்கு என்னமோ அவ 6வது பவுலர்னு அப்படிதான் யோசிப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து நிதிஷ்குமார் ரெட்டின்னு போட்டு இருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்ப இந்த டீம் வச்சும் இந்தியா ஜெயிக்கலாம். ஆனா டாஸ் ஜெயிச்சா பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் எடுக்கணும். ஒரு வேலை திருப்பி என்ன சொல்றது, போன மேட்ச் என்னதுன்னு பார்த்துட்டு அவ வந்து சேசிங்னு சொன்னானா ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோயிங் டு பி அன் அட்வான்டேஜ் ஃபார் தம் அட் ஆல். இப்ப சவுத் ஆப்பிரிக்கான்னு நம்ம பார்த்தோம்னா என்னோட 11 இப்ப போன மேட்ச் பஹூமா நம்பர் 3ல விளையாடினர். நான் என்ன சொன்னேன்னா இப்ப மார்க்ரம்
110 ரன் அடிச்சார் அட் ஓப்பனிங். பட் ஐ ஸ்டில் ஃபீல் வி பெட்டர் ஆஃப் அட் நம்பர் 4. அவர் முன்னாடி ஓடிஏல நம்பர் 4ல தான் விளையாடி இருந்தார். ஸோ அந்த கேஸ்ல நான் என்ன பண்ணுவேன்னா, அண்ட்ரே பார்கரும் இன்ஜர்ட், ஸோ பாட்மன் வில் கம் இன். Bahuma, Quinton de Kock, Matthew Bretzke 3, Aidan Markram 4, Tony DeZorzi 5, Duval Brevis 6, Marco Janssen 7, Calvin Bosch 8, Lungi Ngidi 9, Keshav Maharaj 10, Otniel Bartman at number 11. ஸோ அவ திருப்பியும் அந்த ஒரே ஸ்பின்னர் தான் விளையாட போறான்னு நினைக்கிறேன். லுங்கி இங்கீடி வந்து போன மேட்ச் நல்லா போட்டார். அப்புறமா ஐ டோன்ட் திங்க் தே வில் பிரிங் இன் பிரணன் சுப்ராயன் ஃபார் ஆண்ட்ரே பர்கர். இட் வில் பி ஒட்னில் பார்ட்மன். நான் சொன்ன மாதிரி அந்த பேட்டிங் லைனப் ஸ்ட்ரக்சரிங் அவ மாற்றவும் மாட்டா. ஆனா இட் மேக்ஸ் மோர் சென்ஸ் அக்கார்டிங் டு மீ ஃபார் பவுமா டு ஓப்பன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இப்ப டேவிட் மில்லர் உள்ள வந்தா டோனி டிசோர்சிக்கு பதிலாக தான் விளையாட போறார். மார்க்ரம் வந்து ஒருவேளை சீக்கிரமா அவுட் ஆயிட்டா ஐ திங்க் இட் வில் மேக் திஸ் பேட்டிங் லைனப் வீக்கர் அன்னெசரிலி. ஸோ மார்க்ரம் 4, பிரெட்ஸ்கே வந்து ரொம்ப நல்லா விளையாண்டு இருக்கார், அவர் நம்பர் 3, மில்லர் 5, டியூவால் பிரேவிஸ் 6னா அதுக்கப்புறமா பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ். இந்த பேட்டிங் டெப்த் அண்ட் தேர் ஆல் கேப்பபிள் அட் மேக்கிங் a மேட்ச் வின்னிங் கான்ட்ரிபியூஷன். பவுமா வந்து ஆரம்பத்துல இருந்து இன்னிங்ஸ் பூரா இஃப் ஹி பேட்ஸ் த்ரூ டு ஆங்கர், குனின் டிகாக்கும் இல் பிளே அ டபுள் ரோல். இந்த டீம் எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்படிதான் நான் போவேன். இந்த எட்ஜுன்னு நம்ம பார்த்தோம்னா திருப்பியும் சொல்லுவேன், இந்தியா வந்து 350 அடிச்சிருந்திருக்கா. சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் ஹேஸ் ஆல்சோ பீன் குட். ஸ்டில் வென் யூ கம்பேர் த நேம்ஸ் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங்னு பார்த்தோம்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் வித் த டாப் 5 ஆஃப் இந்தியா டேக்ஸ் த எட்ஜ். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டேக் த எட்ஜ். ஸ்பின்னர்ஸும் என்னதான் சொன்னாலும் இப்ப குல்தீப் யாதவ் ஒரு அட்டாக்கிங் ஸ்பின்னர், அதுக்கப்புறமா ஜடேஜான்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரே ஒரு ஸ்பின்னர் கேஷவ் மகாராஜ் மட்டும்தான். ஸோ நான் திருப்பியும் சொல்லுவேன், இந்தியா கோ வித் அன் எட்ஜ் டு வின் திஸ் மேட்ச்னு எனக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மை வாட்சஸ்.